வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை பற்றின ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேருந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின அப்டேட்ஸ் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ப்ரோ, இது ஒரு பழைய நியூஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த காம்போ, இந்த ப்ராஜெக்ட் வந்து விக்ரம் படத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது. அப்போவே ஒரு பிளான் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அப்போ நடக்கலை. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடனே இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சீக்கிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோகேஷ் வந்து கூலி முடிச்சிட்டாரு, படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. அடுத்து லோகேஷ் டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து கைதி 2. ஆனால் கைதி 2க்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் இருக்குது. எது ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து ரூமர் கிடையாது. கன்ஃபார்மாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்று இப்போ நடக்கலை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட் கைதி 2க்கு முன்னாடியே நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ரூமராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்குது. கமல் அண்ட் ரஜினி ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் ஒரே படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைப், பயங்கரமான ஒரு ஓப்பனிங் அண்ட் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீனும் அற்புத விளக்கும். அந்த படம் 1979 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ரஜினியோடைய தில்லுமுல்லு படத்தில் கமல் கேமியோ பண்ணியிருப்பாரு. கமல், அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு ஹிந்தி படத்தில் ரஜினி கேமியோ பண்ணியிருப்பாரு. பட் கேமியோஸை கணக்கில் வைக்காம ரெண்டு பேரும் கதாபாத்திரங்களாக சேர்ந்து நடித்த படம் வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கும் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 46 வருஷம் ஆகுது. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை யார் தயாரிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்கனவே ஒரு பழைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது. உலகநாயகனுடைய RK5 பேனரில் நான் ஒரு படம் பண்ணித்தரேன், நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை முன்னாடியே அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை தான் இப்போ நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து வெளி பேனரில் படங்கள் பண்ணுறது கிடையாது. அவருடைய ஓன் பேனரில் மட்டும்தான் படங்கள் பண்ண போகிறார். நடுவில் கல்கி மட்டும்தான் வெளியில் போய் பண்ணிட்டு வந்தார். இந்தியன் 2 கணக்கில் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது வந்து பழைய கமிட்மெண்ட். ஸோ அந்த வகையில் இந்த கிராண்டான ப்ராஜெக்டை RK5 தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் RK5 மட்டும் தனியாக தயாரிக்க போகிறது கிடையாது. RK5 ப்ளஸ் ரெட் ஜெயண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படம் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தலைவர் 173 ப்ராஜெக்டாக அவருக்கு இருக்கும் அப்படின்னும், உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் KH235 ப்ராஜெக்டாக அவருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. எந்த அடிப்படையில் KH235 அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா போன படம் தக் லைஃப் வந்து KH234 ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி KH233 வினோத் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலை. அப்போ அந்த KH233ல் எந்த ப்ராஜெக்டை ஃபில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அன்பறிவு மாஸ்டர்ஸோடைய இயக்கத்தில் உலகநாயகன் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுதான் அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த படம் வந்து தள்ளி போகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா KH237 அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது KH235, 236 ரெண்டு கேப் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து KH235 அப்படின்னா, அப்போ 236 எந்த ப்ராஜெக்டாக இருக்க போகுது, 233 எந்த ப்ராஜெக்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த கேப்பில் தான் இந்தியன் 3ஐயும் கல்கியும் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு சடனாக ஒரு நியூஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரூமராகவும் இருக்கலாம், இல்லை கன்ஃபார்மும் ஆகலாம். நமக்கு என்ன நியூஸ் வருதோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூலி ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருந்தாரு, அடுத்து மறுபடியும் சூப்பர் ஸ்டாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த டைமில் கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு பயங்கர பிரேக் கொடுத்த ஒரு படம் வந்து விக்ரம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 சுத்தமாக சரியாக போகலை, தக் லைஃபும் வந்து சரியாக போகலை. ஸோ அதனால மேபி மறுபடியும் லோகேஷோடைய காம்போல ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவரும் எடுத்திருக்கலாம். ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த நியூஸை கேள்விப்படும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆகிறாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் குறிப்பாக LCU ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கைதி 2 டிலே ஆகி போயிட்டே இருக்கே, கைதி 2 எப்போ தான் வரும், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் பண்ணி தான் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கைதி 2 வந்து டிலே தான். லியோ முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 தான் ஆரம்பிக்க வேண்டியது. அப்போ தான் நடுவில் சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்து அவர் சைட்லேருந்து ட்ரீம் வாரியர்ஸ் கிட்ட பேசி டைம் வாங்கி தான் இப்போ கூலி படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த தடவை வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மறுபடியும் சூப்பர் ஸ்டாரால ட்ரீம் வாரியர்ஸ் கிட்டயோ கார்த்திகிட்டயோ பேச முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் பேசி டைம் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த தடவை உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து டைரக்டாக கார்த்திகிட்டயும் ட்ரீம் வாரியர்ஸ் கிட்டயும் பேசியிருக்காரு. பேசி அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் கைதி 2க்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகிறதா இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் கைதி 2 தள்ளி போயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கைதி 2 டிலே ஆகிறதுலையும் ஒரு லாபம் வந்து கார்த்திக்கும் இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ்க்கும் இருக்குது, அந்த படத்துக்கும் இருக்குது. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கடைசியாக அவர் எடுத்த 3 படங்கள் விக்ரம், லியோ, கூலி. இத்தனைக்கும் லியோ, கூலி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா மிக்சட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. அப்படி இருந்தாலுமே கடைசியாக அவர் டைரக்ட் பண்ண 3 படங்களும் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 400 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ அதனால கைதி 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக அது பயங்கர கிராண்டான ஒரு ப்ராஜெக்டாக தான் உருவாகும். சாலிடாக என்ன கேட்டிங்கன்னா அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா சுமாராக இருக்குது, எப்படி இருந்தாலுமே அந்த படம் வந்து 800 கோடிக்கு மேலே ஈஸியாக கிராஸ் ஆகும். என்ன கேட்டால் 1000 கோடியே அடிச்சிடும். அதுக்கு தான் இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைதி 2 லோகேஷ் கனகராஜ் போனார்னா நிச்சயமாக கைதி 2 பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அண்ட் சினிமாவாகவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதில் எல்சியூ ஃபேக்டரி இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் கிண்டி போட்டு பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணிடுவார். 1000 கோடியை அடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ ஒரு பக்கம் இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லோக்கி இவங்க 2 பேரை வச்சு 1000 கோடி ரூபா ஸ்கேம் பண்ண போறாரு. ஆக்சுவலாக இப்போ கூலி படத்தையே ஸ்கேம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்சியூவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான ஸ்கேம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படமும் இப்போ கமல் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா வெறும் கமலும் ரஜினியும் மட்டும் இந்த படத்தில் இருக்க போகிறது கிடையாது. கூலி படத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த படத்துக்கும் நடக்கும். மலையாளத்திலிருந்து, தெலுங்குலேருந்து, கன்னடத்திலிருந்து, ஹிந்தியிலிருந்து அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சில ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த படத்தில் 2 பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலிருந்துமே 2 பெரிய ஆக்டர்ஸை கூட உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் ஈஸியாக 1000 கோடி வந்து கிராஸ் ஆகும். அதனால் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அதே பழைய பேட்டர்ன் தான், அதே கூலி விக்ரம் பேட்டர்னே தான் மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் வேறு விதமாக வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரி, கமல் ரஜினி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இவங்க 2 பேரும் நடிப்பாங்க, எப்படி லோகேஷ் இவங்களை ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான நியூஸ் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க 2 பேருமே வந்து வயசான கேங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, இவங்களை பற்றின ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக கூலி படத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கிட்ட லோகேஷ் சொன்ன கதை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் தான் மெயின் வில்லன். ஹீரோவாக வந்து யாரை போடலான்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. மேபி அந்த ப்ராஜெக்டை கூட இப்போ லோகேஷ் எடுத்து பண்ணலாம். சூப்பர் ஸ்டாரை கம்ப்ளீட் வில்லனாக காமிச்சு உலகநாயகனை வந்து ஹீரோவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லப்படுது. பட் என்ன கேட்டால் ரஜினி வில்லன், கமல் ஹீரோ இப்படி இருந்தால் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் பிளான் வச்சிருக்காரா, இல்லை அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. இன்னொரு டவுட் இருக்கலாம், ப்ரோ லோகேஷ் வந்து அடுத்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு அருண் மாத்தேஸ்வரனுடைய இயக்கத்தில் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ஷூட் இன்னும் முடியல. இந்த வருஷம் எண்டு வரைக்குமே ஜெயிலர் 2 ஷூட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு நடுவில் அருண் மாத்தேஸ்வரனுடைய இந்த ப்ராஜெக்டை லோகேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு குவிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான், சீக்கிரம் எடுத்து முடிச்சிருவாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. போக போக தான் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை இல்லை இது ரூமரா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் இதே மாதிரி வேற எந்த காம்போ ஒன்று சேர்ந்து நடித்தா பயங்கரமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா விஜய் அஜித்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் ஹீரோ, அஜித் வில்லனா ஒரு படம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது வரப்போகிறதே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.